புட்டாலிங் ஜெயா பண்டார் உத்தாமா இடைநிலைப் பள்ளியில் 4ஆம் படிவ மாணவி 2ஆம் படிவ மாணவனால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் நாடே அதிர்ச்சியிலும் துயரத்திலும் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தினர் தற்காலிகமாக மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. விசாரணை முடியும் வரை இந்த மாற்றம் அமலில் இருக்கும். அதே சமயம் கற்றல் கற்பித்தல் வழக்கம் போல் தொடரும் என்றும் மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அமைச்சு கூறியது. Kementerian Pendidikan akan bersama-sama dengan ahli keluarga untuk memberikan sokongan dan apa-apa juga bantuan yang diperlukan dalam menempuh saat getir ini. Kementerian Pendidikan KPM memandang serius insiden jenayah yang berlaku antara pelajar dalam kawasan sekolah, termasuk kes yang melibatkan kematian dan rogol baru-baru ini. Kami tidak menganggap kes-kes ini sebagai kes terpencil. Kementerian Pendidikan melihat insiden-insiden ini sebagai satu tamparan tegas kepada kami untuk melakukan lebih banyak usaha bagi memperkukuh keselamatan pelajar dan kesejahteraan mental mereka. Kementerian Pendidikan sedang bekerjasama rapat dengan Polis Diraja Malaysia PDRM untuk memperkukuh pemantauan di semua sekolah. PDRM akan memaklumkan langkah-langkah keselamatan tambahan yang akan dilaksanakan bagi memastikan kawasan sekolah benar-benar selamat untuk pelajar. Ini termasuk dengan meningkatkan kawalan di sekolah. Merujuk kepada kes kematian yang berlaku pada hari ini, sebuah jawatankuasa khas telah ditubuhkan untuk menyiasat semua aspek dalam kes ini secara tuntas, telus dan adil. Bagi membantu siasatan, pentadbir sekolah yang terlibat akan dipindahkan di Pejabat Pendidikan Daerah sehingga siasatan selesai dijalankan. இவ்வேளையில் சந்தேக நபரின் தந்தை மகனின் செயலால் மனமுடைந்து போயிருப்பதோடு கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். என் மகன் இதை செய்திருக்கிறான் என நினைக்கும் போதே என் மனம் குமுறுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எப்படி எதிர்கொள்வது என தெரியவில்லை என செய்வதறியாது அவர் வேதனையில் புலம்பினார். நேற்று காலை 9:10 மணி அளவில் பெண்கள் கழிப்பறைக்கு வெளியே நிகழ்ந்த அக்கொடூர சம்பவத்தில் 16 வயது மாணவியை 14 வயது அம்மாணவன் சரமாரியாக கத்தியால் குத்தினான். பின்னர் போலீசார் அவனிடமிருந்து 2 கூர்மையான ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். கொலைக்கான உண்மை காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் காதல் நிராகரிப்பு கோணத்தை ஆராய்ந்தாலும் அதை இப்போதே உறுதி செய்வது சரியாக இருக்காது என்றும் அவர்கள் கூறினர். இத்துயர சம்பவத்திற்கு பிறகு கல்வி அமைச்சு மனநல ஆலோசக குழுக்களை பள்ளிக்கு அனுப்பி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மனநல ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.